No oil, no boil. அடுப்பில்லா சமையல் முறை. Welcome to Raghunathan Srinivasan channel. பொங்கல் விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு வந்த அருண் வழக்கம் போல் எண்ணெய் வாசனையும் கார சுவையும் நிறைந்த சாப்பாட்டுக்காக காத்திருந்தான். பாட்டி மசாலா வடை கார சாம்பார் கொடுக்கலையா என்று கேட்க அவள் சிரித்தாள். ஆனால் அந்த வீட்டில் ஒரே மாற்றம் நிகழ்ந்திருந்தது. இனிமே நம் வீட்டில் அடுப்பில்லா சமையல் முறை உணவுதான் என்றார் மாமா. அது என்ன மாமா, சமைக்காமா சாப்பிடணுமா? அருணின் கண்கள் பெரியதாக பெருக்கின. மாமா ஹாலோ சிரித்துக் கொண்டு சொன்னார், சாப்பாடு என்பது சுட வேண்டியதல்ல, இயற்கையில் கிடைக்கும் சத்துகளோடு உயிரோட இருக்கச் செய்யும் உணவு. எண்ணெய் வதக்கல் அடுப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு வாரம் என் சாப்பாடே சாப்பிடு, நீ உடம்பில் என்ன மாற்றம் என்கிறாய் பார்ப்போம். அம்மா இது சரியென்று சம்மதித்ததால் அருண் ஒத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. முதல் நாள் சாலட். அன்றைய இரவு அருண் எதிர்பார்த்த கார சாம்பார் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு வண்ணமயமான கீரை சாலட் இருந்தது. வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட், முளை கட்டிய பயறு, எலுமிச்சை சாறு. அவன் முகத்தில் ஏமாற்றம். இது சாப்பாடா என்றான். மாமா மெதுவாக சொன்னார், ஒரு 3 நாள் மட்டும் சாப்பிட்டு பாரு. முதல் நாள் பசுமை வாசனை, 2வது நாள் பசுமை சுவை, 3வது நாள் வாவ் குளிரா இருக்கே, சுவையா இருக்கு என்றான் அருண். குழந்தைகள் மாற்றம் காண்கிறார்கள். 3 நாட்களுக்குள் அருணின் சோர்வான முகம் ஆற்றலாக மாறியது. பள்ளிக்கு போகும் சுறுசுறுப்பும் அதிகம். இரவில் தூக்கம் நன்றாக, வயிறு எளிதாக. அம்மா வியந்து கேட்டாள், நீ எப்போ சண்டை போடாம தூங்க ஆரம்பிச்சே? அருண், அம்மா இந்த சாலத்தான் ஏதோ சூப்பர் என்று கூறி ஒருவேளை பீட்ரூட் சாலட் தின்னிக் கொண்டிருந்தான். பாட்டியின் ஆச்சரியம். பாட்டி எப்போதும் சமைப்பதில் நிபுணர், சமைக்காமல் சாப்பிடலாமா என்ற கேள்வி அவருக்குள் இருந்தது. ஒரு நாள் மாமா அவருக்கு மூலிகை ஜூஸ் கொடுத்தார். இது துளசி, நெல்லிக்காய், இஞ்சி கலந்தது. பாட்டி முதலில் தயங்கினார். ஆனால் குடித்த பிறகு உடல் முழுக்க ஃப்ரெஷ்னஸ் உணர்ந்தார். அடடா, 4 மணி நேரமா தூக்கம் வரல, இதை குடிச்ச பிறகு தூங்கிட்டேன் என்றார். காரம் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், காய்கறி சாடல் மட்டும் தான் சாப்பாடு. துளசி நீரும் எலுமிச்சை சாரும் நம் உடலை தூய்மை செய்யும் சாமான். கரம் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், காய்கறி சாலட் மட்டும் தான் சாப்பாடு. துளசி நீரும் எலுமிச்சை சாரும் நம் உடலை தூய்மை செய்யும் சாமான. காரம் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், காய்கறி சாலட் மட்டும் தான் சாப்பாடு. துளசி நீரும் எலுமிச்சை சாரும் நம் உடலை தூய்மை செய்யும் சாமான்.
காய்கறி சாலட் மட்டும்தான் சாப்பாடும் துளசி மீயும் எலுமிச்சை சாரும் நம் உடலை தூய்மை செய்யும் சாமா காய்கறி சாலட் மட்டும்தான் சாப்பாடும். மாணவர்களும் ரசித்து கேட்டார்கள். ஒரு மாணவர் கேட்கிறார், நாங்களும் சாப்பிடலாமா? பள்ளி பரிசு நாள். பள்ளியில் ஆரோக்கிய வாழ்வியல் நாள் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் அருணை மேடையில் அழைத்தார். இந்த ஆண்டு சிறந்த ஆரோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்திய மாணவர் அருண். அவன் பெற்ற பரிசு ரா ஃபுட் சாம்பியன் பைட். அம்மா, மாமா, பாட்டி அனைவரும் பெருமையுடன் கைதட்டினர். பக்கத்து வீட்டு மாற்றம். அருணின் நண்பன் ராகுல் எப்போதும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவான். அருண் அவனுக்கு சொன்னான், இந்த சாலட் ஜூஸ் சாப்பிடு, பசி அடங்கி புத்திசாலி ஆகுவாய். ராகுல் முயற்சி செய்தான். ஒரு வாரத்தில் அவனுக்கும் மாற்றம் தெரிந்தது. அவனும் அம்மாவிடம் சொன்னான், இனிமே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டாம், கேரட் சாலட் போதும். பாட்டி சமையல் மாறுகிறது. ஒரு நாள் பாட்டி எதுவும் சொல்லாமல் வேக வைக்காமல் சின்ன சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, தக்காளி, வாழைக்காய் சேர்த்து ஒரு பச்சை கலவை செய்து வைத்தார். மாமா பார்த்ததும், வாவ் பாட்டி, நீங்களே அடுப்பில்லா சமையல் முறை என ஆச்சரியத்துடன் கேட்டார். பாட்டி சிரித்து, மாற்றம் அனைவரிடமும் நிம்மதியாக வரும், உடலுக்கும் சமையலுக்கும் என்றார். முடிவு. அருணின் குடும்பம் முழுவதும் இப்போது இயற்கை உணவையே உட்கொள்கின்றது. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பக்கத்து வீடுகள் என எல்லாம் மாறத் தொடங்கின.